எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம நேத்து எப்படி நம்ம ஒரு பிரிக் பிளான்ட், ஹாலோ பிளாக் பிளான்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஏ டு இசட் விஷயங்கள் எல்லாமே நம்ம சொன்னோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனில 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர் அந்த மிஷின் லோடிங்க்கு ரெடியா இருக்கு. நாளைக்கு நம்ம லோடு ஏத்த போறோம். ஸோ அந்த மிஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தயாரா நம்ம வச்சிருக்கோங்க. 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 100% சக்சஸ்ஃபுல் மாடல். அண்ட் ஒரு மாசத்துல நம்ம ஒரு 30 மிஷின் விக்கிறோம் அப்படின்னா, அதுல 15 மிஷின் இந்த மிஷின் தாங்க இருக்கும். 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர். இப்போ இந்த மிஷின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், இந்த மிஷினோட ஸ்பெசிபிகேஷன், இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ், இத பத்தி எல்லாம் நம்ம சொல்ல போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷின் 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர். இப்ப நீங்க புதுசா ஒரு ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மாடல் இந்த மாடல் தான். இதுல 6 இன்ச்சுக்கள் 5 கல்ல வரும், 4 இன்ச்சுக்கள் 8 கல்ல வரும், 8 இன்ச்சுக்கள்ல 4 கல்ல வருங்க. அதே மாதிரி இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மிஷினை நீங்க எடுத்துட்டு போறீங்க, எடுத்துட்டு போய் 2 to 3 இயர்ஸ்க்கு எந்த விதமான சர்வீஸோ மெயின்டெனன்ஸோ வராது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல் மாடல். பின்ன இதுல யூஸ் பண்ற பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். அதாவது மோட்டர் எல்லாமே கிராம்ப்டன் மோட்டர், வைப்ரோ மோட்டர் எல்லாமே குஜராத்ல இருந்து வாங்கி போடுற அக்ஷர் சொல்ல ஒரு பிராண்டுக்கு. அவங்களுக்கு பயங்கர ஹெவியாவும் இருக்கும், வைப்ரேஷனோட சவுண்ட் கம்மியாவும் இருக்கும். அந்த மாதிரி மாடல். சேனல்ஸ் எல்லாமே வைசாக் சேனல்ஸ். ஸ்டீல் எல்லாமே டாடா ஸ்டீல். கட்டிங் எல்லாமே லேசர் கட்டிங். இப்ப இந்த பேனல் போர்டே பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இந்த பேனல் போர்டு நான் உற்பத்தி பண்றது கிடையாது, வெளியே தான் நான் வாங்கி போடுறேங்க. இந்த பேனல் போர்டு உங்களுக்கு 7,500 ரூபாய் கிடைக்கும், 8,500 ரூபாய் கிடைக்கும், 9,000 ரூபாய் கிடைக்கும். நான் வாங்கி போடுற மாடல் பாத்தீங்கன்னா 11,500 ரூபாய். என்ன ரீசன் இப்படி போடுறோம்னா, நமக்கு கான்செப்ட், நம்ம மிஷின் கொடுக்குறோம், 2 to 3 வருஷத்துக்கு எந்த சர்வீஸும் பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதா. நீங்க எடுத்துட்டு போறீங்க, ப்ரொடக்ஷன் பண்றீங்க, எந்த விதமான சர்வீஸும் மெயின்டெனன்ஸும் வரக்கூடாது. நமக்கு இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைங்க நம்ம கொடுக்குறோமா, 3 வருஷம் நீங்க தொழில் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதா நம்ம கான்செப்ட். அதனால நட்டு போல்ட் கூட டிவிஎஸ் நட்டு போல்ட் தான். போல்ட் எல்லாமே லாக் நட்டு தான். வாசர் எல்லாமே பாண்ட் வாசர். அந்த மாதிரி எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெவியா போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஹெவியா போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மிஷின்ல ஒவ்வொரு பார்ட்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு மாசத்துல 30 மிஷின் விக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 மிஷின் இந்த மாடல் தாங்க போகும். ஏன்னா இது அவ்வளவு சக்சஸ்ஃபுல் மாடல். சோ இந்த மிஷின்ல இருக்கிற பார்ட்ஸ், இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட ஸ்பெசிபிகேஷன், இதோட கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன், பாருங்க. அப்போ இந்த மிஷின்ல இருக்கிற மோட்டரை பத்தி பார்த்தல. ஏன்னா எந்த ஒரு மிஷினுக்குமே மோட்டருங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் மிஷினை இயக்கக்கூடியது. அப்போ இதுல போற டிராவலர் மோட்டர், இதை காட்டுங்க, டிராவலர் மோட்டர். அதே மாதிரி இருக்கிற பம்ப் மோட்டர், டிராவலர் மோட்டர் ஆகட்டும், அதே மாதிரி பம்ப் மோட்டர் ஆகட்டும், எல்லாமே கிராம்ப்டன் கிரீவ்ஸோடது. கிராம்ப்டன் கிரீவ்ஸோட மோட்டருங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய வைப்ரோ மோட்டர் ரெண்டுமே நம்ம குஜராத்ல இருந்து வாங்கி போட்டுட்டு இருக்கோம். இது அக்ஷரோட மோட்டருங்க. கிராம்ப்டன் மோட்டரோட ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி போட்ட வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாடியும் சாஃப்ட்வேர் உடஞ்சிருச்சு அப்படின்னா 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்க இடத்துக்கே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது நிறைய பேர் சொல்றது இல்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியறது இல்ல. இது நம்ம கம்பெனிக்கு இங்க இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருக்கேன். போன வீடியோ செக் பண்ணி பார்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த அக்ஷர் மோட்டர், இப்ப கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரோ மோட்டர் கிடைக்கும். நம்ம குஜராத்ல இருந்து இங்க வர வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனாலும் இப்ப நம்ம ஒரு ஹாலோ பிளாக் பிளான்ட் போடுறோம், நம்ம இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குள்ள ஒரு ஸ்கூலோ இல்ல வீடோ இருக்குன்னா, இந்த வைப்ரேஷனோட சவுண்டும் இந்த வைப்ரேஷன்ஸும் அதிகமா இருக்குன்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு கஸ்டமர் சொன்னாங்க. அப்ப அதுக்காகவே ஸ்பெஷலா நம்ம நார்த்ல இருந்து அவங்க கிட்ட சொல்லி இந்த மோட்டர் தயார் பண்ணி கொண்டு வரோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பம்ப். இந்த பம்ப் யுகான் பம்ப் இருக்கு, பாஸ் பம்ப் இருக்கு, நிறைய பம்ப் வகைகள் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது பாஸ் பம்ப் யூஸ் பண்றோம். இதுலயே எல்பிஎம்னு சொல்லுவாங்க, அதோட கெப்பாசிட்டிங்க. இதை நான் எல்பிஎம் என்ன எல்பிஎம் நான் சொல்ல விரும்பல. நம்ம கொஞ்சம் ஹெவியா போறோம், நேரில் நம்ம பேசணும் நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல கால் பண்ணி பேசணும் நான் சொல்றேன். நார்மலா மத்தவங்க போடுறதை விட நம்ம ஹெவியான எல்பிஎம் பம்பை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின்ல இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரேங்க, இந்த ட்ரே ஆகட்டும், இந்த ஆயில் டேங்க் ஆகட்டும், இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லாரும் 2mm ஷீட் யூஸ் பண்ணுவாங்க.
நம்ம யூஸ் பண்றது 3mm ஷீட். நம்ம கம்பெனில 2mm ஷீட்டை எடுக்கிறது இல்லைங்க. இந்த 2mm ஷீட் போடுறது எல்லாமே 3mm ஷீட் பண்ணிட்டோம். இந்த பொருளாகட்டும் 3mm ஷீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஸ்பெஷல் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராடு உங்களுக்கு நயா வந்து பாத்தீங்கன்னா 36 போடுவாங்க, 38 போடுவாங்க. நம்ம 40mm போடுறோம், 40mm திக்னஸ் போடுறோங்க. ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த ராடுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஜேசிபி பிஸ்டன் ராடுங்க. இது எல்லாமே நம்ம பெங்களூர்ல இருந்து வர வச்சு போட்டுட்டு இருக்கோங்க. 40mm ராடுங்க, 40mm திக்னஸ் உள்ள ராடுங்க. இப்ப 40mm எதுக்கு போடுறீங்க, 36 38 போடலாமே நீங்க கேட்பீங்க. 40mm போடுறது மூலியமா உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் இந்த ராடு தாங்கும். இந்த வந்து ராடு பெண்ட் ஆகுறதோ ராடு துருப்பிடிக்கிறதோ இந்த பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது ஜேசிபி பிஸ்டன் ராடு. இந்த வால்வு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹைட்ரோ கண்ட்ரோல் வால்வு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஹைட்ரோ கண்ட்ரோல் வால்வு யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன வாசர் ஆகட்டும், சின்ன சின்ன நட் போல்ஸ் ஆகட்டும். இந்த ஹைட்ரோ கண்ட்ரோல்ங்கிறது பிரீமியம் பிராண்டுங்க. உங்களுக்கு இதுல இருந்து ஆயில் லீக் ஆகிறதோ எந்த பேர் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு பெஸ்டான பிராண்டு. ஒரு 1000 ரூபாய் கூட தான் இருந்தாலும் நம்ம அது போட்டுறோம், டென்ஷன் இருக்காது. நம்ம போய் ரன் பண்ணீங்க டென்ஷன் இருக்காது. இந்த ரப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த ரப்பர் காட்டுங்க. இந்த ரப்பர் எல்லாம் காட்டுங்க. இந்த ரப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிஎஸ் பிராண்ட்ல இருந்து, அதோட டப்பா இருக்குங்க. இந்த டிவிஎஸ் பிராண்ட்ல இருந்து இன்ஜின் மவுண்ட் ரப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் டிவிஎஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம், இன்ஜின் மவுண்ட் ரப்பர் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த ரப்பர் வந்து லோக்கல்ல கிடைக்கும் சார், 100 ரூபாய்க்கு கிடைக்கும். வாங்கி நம்ம போடுறோம்னா 6 மாசத்துல போயிடும். அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம யூஸ் பண்றது டிவிஎஸ் ரப்பரு, மவுண்டிங் அண்ட் புஷஸ்னு போட்டிருக்கோம். இன்ஜின் பெட் ரப்பருங்க இது பேரு. இன்ஜின் பெட் ரப்பர் தான் யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு லோக்கல் போட்டோம்னா 6 மாசத்துல போயிடும். இது உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஒண்ணு ஆகாது. இப்போ இந்த மிஷின்ல நெக்ஸ்ட் ஃபிட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிலிண்டருக்கு எனக்கு கொஞ்சம் பக்கத்துல காட்டிடுங்க. இந்த சிலிண்டர் சார், நிறைய ஹாலோ பிளாக் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டர் இது காட்டிடுங்க. இது 2 பொருள். அப்படி சிலிண்டர் பாத்தீங்கன்னா நிறைய ஹாலோ பிளாக் நிறைய பேர் கொடுக்குறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. எல்லாருக்குமே வர மெயின் ப்ராப்ளம் ஆயில் லீக்கேஜ். ஆயில் லீக்கேஜ் தான் மெயின் ப்ராப்ளமா வரும். என்ன எதுல ஆயில் லீக்கேஜ் ஆகும், இந்த சிலிண்டர்லங்க. இப்ப இந்த சிலிண்டர் எல்லாம் நார்மலா 22 32 உள்ள வர ராடு போடுவாங்க. அதே மாதிரி 300 200 போடுவாங்க. நம்ம யூஸ் பண்றது 400mm டயா 300mm டயா. இந்த 2 சிலிண்டருமே நம்ம சிலிண்டர்ஸ் எல்லாமே நம்ம ஓன் மேனுபேக்சரிங் பண்ணி போட்டுட்டு இருக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆயில் சீல் ப்ராப்ளமோ எதுவுமே வராது. 2-3 வருஷம் கழிச்சு ஆயில் லீக்கேஜ் ஆகுதுங்க, எனக்கு வந்து ஆயில் சீல் அனுப்பிவிடுங்க அப்படின்னு நீங்க கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். பிகாஸ் நம்ம ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மிஷின்ல இருக்க எல்லா ஃபிட்டிங்ஸ் பத்தியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல யூஸ் பண்ற நட்டு போல்ட்ல இருந்து, மோட்டர்ல இருந்து, ஆயில் சீல்ல இருந்து, சிலிண்டர்ல இருந்து, ஏர் பேனல் போடுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 100% சக்சஸ்ஃபுல் மாடல். புதுசா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சாலிட் பிளாக் மிஷின், இந்த மிஷின் யோசிக்காம போகலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்துல எனக்கு கால் பண்ணுங்க. கீழே ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும், நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் விலாவரியா உங்களுக்கு சொல்றேன். நம்ம என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் வரும்போது இதுல ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை மாத்தணும், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை மாத்தணும் அப்படிங்கிற பொருள் எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்றது எல்லாம் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு காலகாலத்துக்கு நிற்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். நல்லபடியா மிஷின் ஹெவியா இருக்கும், சூப்பரா இருக்குங்க. இதோட டைய பத்தி, இதுல போட்ட இந்த போல்டு இருக்கு இல்லையா, இந்த போல்ட பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு செப்பரேட், ஏன்னா அதுல அவ்வளவு சைஸ் இருக்கு, அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ நான் பண்ணி தரேன். அண்ட் இந்த மிஷின் 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர், ஒரு ஸ்ட்ரோக்ல 6 இன்ச் கல் 5 கல் அடிக்கும். ஒரு நாளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது 2000 இருந்து 2400 கல். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா, இதோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் விட்டு போயிருக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே வீடியோல எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, விட்டு போயிருக்கோம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்துல கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம தீப்ஸ் என்ஜினியரிங் அண்ட் என்டர்பிரைசஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். நம்மளால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.